மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2 இளைஞர்கள் கொல்லப்பட்டதற்கு சாராய விற்பனை காரணமில்லை என காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. போராட்டம் நடத்தியவர்களுடன் ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து உடல்களை பெற்றுக்கொண்ட உறவினர்கள் பலத்த பாதுகாப்புக்கிடையே அடக்கம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமத்தில் நேற்று முன்தினம் இரவு பொறியியல் கல்லூரி மாணவர் சக்தி மற்றும் பாலிடெக்னிக் படித்து முடித்த ஹரிஷ் என்ற 2 இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். சாராய விற்பனையை தட்டி கேட்டதால் தான் இந்த கொலை நடந்ததாக உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் இது தொடர்பாக கைதான தங்கதுரை, ராஜ்குமார், மூவேந்தன் ஆகிய 3 பேரின் வீடுகளையும் அவர்கள் சூறையாடினர். ராஜ்குமாரின் வீட்டுக்கு தீ வைத்தனர். இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கூடிய காவல்துறை மது விற்பனை தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் கொலை நடந்ததாக கூறுவதில் உண்மை இல்லை என்று தெரிவித்துள்ளது. ஒரே தெருவில் வசிக்கக்கூடிய மூவேந்தன் மற்றும் தினேஷ் ஆகிய இருவருக்கும் இடையே தனிப்பட்ட வாய் தகராறும் குடும்ப தகராறும் இருந்ததாகவும் இது தொடர்பாக கடந்த வியாழக்கிழமை இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு சக்தி, ஹரிஷ் உள்ளிட்ட தன்னுடைய நண்பர்களுடன் தினேஷ் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு மது போதையில் சென்ற தங்கதுரை, ராஜ்குமார், மூவேந்தன் ஆகிய மூவரும் தினேஷை கத்தியால் தாக்க முயற்சித்ததாகவும் அதை தடுக்க முயன்ற தினேஷின் நண்பர்களான சக்தி, ஹரிஷ் ஆகிய இருவருக்கும் பலமான கத்திக்குத்து விழுந்ததால் உயிரிழந்ததாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. எனினும் இதை ஏற்காத உறவினர்கள் சாராய வியாபாரம் செய்யக்கூடிய 2 பெண்கள் உள்ளிட்ட மேலும் 4 பேரை கைது செய்ய வேண்டும் என்றும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதுல ஏதாவது யார் சைடாவது போலீஸ் சைட்லயும் சரி, எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, இல்ல காவல் ஆணையராக இருந்தாலும் சரி, யாராவது மெத்தன போக்குடன் நடந்து இருக்கிறார்கள் அப்படின்ட்டு தெரிய வந்தால், இல்ல வேற விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று தெரிய வந்தால் அவர்கள் மீது கட்டாயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இதையடுத்து உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உறுதியளித்ததால் உடற்கூராய்வுக்கு பிறகு இருவரின் உடல்களையும் குடும்பத்தினர் பெற்றுக் கொண்டனர். இறுதிச் சடங்கிற்காக முட்டம் கிராமத்திற்கு சக்தியின் உடலும், போச்சாவடி கிராமத்திற்கு ஹரிஷின் உடலும் கொண்டு செல்லப்பட்டது. அங்கு பதற்றம் நீடித்ததால் வஜ்ரா வாகனங்களுடன் 150க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டனர். இதையடுத்து இருவரின் உடல்களும் அடக்கம் செய்யப்பட்டன.